இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிலுவையில் வெற்றி என்ற தலைப்பின் கீழாக அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். வெளிப்படுத்தல் 12:10. நீங்கள் ஒருவரை நோக்கி விரல் நீட்டினால் மற்ற 3 விரல்களும் உங்களை நோக்கி இருக்கும் என்கிற பழமொழியை கேட்டிருப்பீர்கள். சாத்தான் இதில் நிபுணன். உண்மையில் அவனது பெயருக்கு குற்றம் சாட்டுபவன், எதிரி என்று அர்த்தம் என உங்களுக்கு தெரியுமா? இங்கே சாத்தான் தான் நம்மீது குற்றம் சாட்டுபவன். நம்மை நோக்கி தன் விரலை நீட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறான். அதற்காக அவன் குற்றம் சாட்ட நம்மிடம் என்ன குறை இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். நாங்கள் பொய்யாக குற்றம் சாட்டவில்லை. நாம் உண்மையில் பிரமாணத்தை மீறிவிட்டோம். அந்த பாவங்களை வைத்து நம்மை வேட்டையாட சாத்தான் ஆர்வமாக இருக்கிறான். ஆனால் அந்த பாவங்களை அவன்தான் நம்மை செய்யும்படி தூண்டினவன். மத்தேயு 4:1-3 1 கொரிந்தியர் 7:5 1 தெசலோனிக்கேயர் 3:5 இந்த மேற்குறிப்பை நாம் காணலாம். சாத்தானுடைய சாதனையை நாம் ஆராய்ந்தால் உண்மையில் அவனே பாவத்தை தோற்றுவித்தவனாக இருப்பது தெரியும். எசேக்கியேல் 28:15-16 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். 1 யோவான் 3:8. ஆம், நாம் பாவிகள், நாம் சாத்தானும் அப்படிதான். இங்குதான் கிறிஸ்து சிலுவையில் பெற்ற வெற்றி முக்கியமாகிறது. சிலுவை இயேசுவின் மரணம் சம்பந்தப்பட்ட ஒன்று மட்டுமல்ல, இயேசு உயிர்த்தெழுந்தும் இருக்கிறார். எனவே நாமும் கூட உயிர்த்தெழ முடியும். ரோமர் 8:11. மனித குலத்திற்கு ரட்சிப்பை பெற்றுக் கொடுப்பதே கல்வாரியின் மிக முக்கியமான நோக்கம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். 1 யோவான் 2:2. அவர் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தார். 1 தெசலோனிக்கேயர் 5:10. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. 1 யோவான் 5:11. மேலும் சிலுவையின் நிகழ்வுகள் பூமியின் ஆளுகையை மீண்டும் ஆதாமுக்கும் பெற்று கொடுத்திருக்கிறது. முதலாம் ஆதாமுக்கு அல்ல, கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. 1 கொரிந்தியர் 15:45-47 இதை நாம் காணலாம். இதுவே பிசாசின் முழு அளவு தோல்வி. அவர் வெறுமனே பரலோகத்தில் தன்னுடைய இடத்திலிருந்து தள்ளப்படவில்லை. சிலுவை மரணத்துக்கு பிறகு பூமியை அபகரித்தவனாக அங்கிருந்து தள்ளப்பட்டான். நம் உலகத்தின் ராஜ்யம் தமது இரத்தத்தை சிந்தி அதை மீட்டவருக்கே இறுதியில் சொந்தமானது. தேவகுமாரனே, நான் உமக்குள்ளாக நித்திய ஜீவனின் ஈவை பெறுவதற்கு நீர் என்னுடைய இடத்திலிருந்து மரித்ததற்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவை உமக்கு நன்றி சொல்கிறோம். உன்னுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.